வணக்கம். நல்லுணவு நம்முணவு இந்த அலைவரிசைக்கு உங்கள் எல்லோரையும் அன்போடு வரவேற்கிறேன். நம்முடைய அலைவரிசையை தொடர்ந்து பார்த்து வரக்கூடிய அனைத்து மகளிருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். மகளிர் தினமான இன்னைக்கு என் மனதில் உள்ள சில விடயங்களை உங்கள் கூட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது, அதாவது 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி மகளிர் தினம் அப்படிங்கிற ஒன்று நம்மளுடைய ஊரில் கிடையவே கிடையாது. அந்த விழிப்புணர்வும் நமக்கு கிடையாது. ஆனால் இன்னைக்கு பட்டி தொட்டி முதற்கொண்டு எல்லாருமே மகளிர் தினம் பற்றி பேசுகிறோம். இன்றைய சூழ்நிலையில் மகளிர் தினம் அப்படிங்கிறது பெண்கள் உரிமைக்காக போராடி அவர்களுடைய இன்னுயிரை தியாகம் செய்து பெற்றது அப்படிங்கிற நினைவே இல்லாமல் இது ஒரு பெரும் கொண்டாட்டமாக ஆக்கி பெண்ணுரிமை அப்படிங்கிற பேரில் நிறைய பேர் புரிதல் இல்லாமல் நடந்துக்கிறத பார்க்க முடியுது. பெண்ணுரிமைனா என்ன? பெண்ணுரிமை அப்படிங்கிற காரணத்துக்காக பெண்ணினுடைய கடமைகளை தவறிவிட்டு பெண்ணுரிமை பேசுறது எந்த வகையில் நியாயம் அப்படின்னு தெரியல. பெண்ணுரிமைங்கிறது அவளுடைய கடமையை சரிவர செஞ்சுட்டு அதுக்கு பின்னாடி தனக்கு கிடைக்க வேண்டிய அன்பும் ஆதரவும் உரிமையும் கிடைக்காத இடத்துல தான் பெண்ணுரிமை நம்ம பேசணும். ஆனால் எல்லாமே கிடைச்சாலும் நான் ஒரு பெண், நான் இதெல்லாம் செய்ய மாட்டேன், எனக்கு இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்ய விருப்பம் இல்லை அப்படின்னு தன்னுடைய கடமைகள்லேருந்து உதறி போகிறது. குறிப்பாக குழந்தைகளை பார்த்துக்கிறது, வீட்டில் உள்ள பெரியவங்களை பார்த்துக்கிறது, வீட்டில் உள்ள பொறுப்புகளை ஒழுங்காக சரிவர செய்யாமல் இருக்கிறது. ஒரு ஆண்மகன் எப்படி வெளியில் போய் கஷ்டப்பட்டு சம்பாரித்து உழைச்சி எடுத்துகிட்டு வராங்களோ அதே போல் ஒரு பெண்ணும் வெளியில் போய் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரித்து எடுத்துகிட்டு வரக்கூடிய காலங்கள் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடியது. ஆனால் அந்த காலத்திலேயே ஆணும் பெண்ணுமாக சேர்ந்து வயல் வேலைக்கெல்லாம் போயிருக்கிறாங்க. எல்லாரும் சரிசமமாக தான் இருந்தாங்க. நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் அந்த கட்டமைப்பு அப்படி தான் இருந்தது. இன்னும் சொல்ல போனால் சராசரியாக இந்த மாதிரி வயல் வேலைக்கு தோட்ட வேலைக்கெல்லாம் போகக்கூடிய நம்மளுடைய தமிழர் பண்பாட்டில் பார்த்திங்கன்னா பெண்களின் குரல் தான் கொஞ்சம் ஓங்கியே இருக்கும். இப்போது நம்ம இது எல்லாத்தையுமே மறந்துட்டு பெண்ணுரிமை அப்படிங்கிற பேரில் நிறைய பேர் இந்த டிவோர்ஸுக்கெலாம் போய் நிற்கிறாங்க பாருங்கள், விவாகரத்துலாம். அதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதிகமும் சில அற்ப விஷயங்கள்லாம் நம்ம காதுக்கு வருது பாருங்கள், இதுக்கெல்லாம் கூடமா டிவோர்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு. அதாவது பெண்கள் இது மாதிரி உரிமை மீறல்கள்லாம் நடந்துக்கிறாங்க. அதுவும் நடக்குது இந்த உலகத்தில். நான் என்ன சொல்கிறேன்னா, ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் தன்னுடைய கடமையை உணர்ந்து பொறுப்போட 2 பேரும் சேர்ந்து ஒரு குடும்பத்தையும் சமூகத்தையும் உயர்த்தணும். இதற்கு அரசு சட்டங்களும் வழிவகுக்கணும். மனசில் பட்டுச்சு சொன்னேன், அவ்வளோதான். வீட்டில் உள்ள பெற்றோரும் பிள்ளைகளை பொறுப்பாக வளர்க்கணும். உலகம் தன்னாலேயே சமமாயிடும்.